சரி. எது செய்தியா? இவ்வளவு பேர் கூறியிருக்கீங்களே, எதுக்கு செய்தியான்னு கேளுங்க. என்ன என்ன செய்தி? தந்தை பெரியார் பற்றி ஆதாரமற்ற தகவலை வெளியிட்டதாக சொல்லி தந்தை பெரியார் தலைமை கழகத்தில் முற்றுகை போராட்டம். அதுபோல் தந்தை பெரியார் கழகத்தின் தலைவர் கோவை ராமதாஸ் ஆதாரத்தை பிரதான அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆதாரம் எல்லா ஆதாரத்தையும் நீ என்கிட்ட கேட்டார். அண்மையில கூட ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகத்தை நீங்க அரசுடமே ஐயா காப்பா ரவாணன், ஐயா இன்குலாப் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க அரசுடைமை ஆக்கிறீங்க. ஏன் பெரியார் ஆதாரமா எடுத்து காணொலிகளை போடுறோம்? அப்புறம் பொய்னா பாஜக பொய்யான தகவலை வெளியிடுறாங்க, அது நீங்க வீட்டியமா இருந்து வெளியிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்படி பேசுவோம். நாங்க பாஜகவின் வீட்டின் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில என்னுடைய பிறந்த நாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள், முகமதியர் அதாவது இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், இவர்களெல்லாம் நமக்கு எதிரிகள். இந்த கும்பல்கள், இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள். அந்த நமக்குங்கிறதுல யார் நமக்குங்கிறது யார்? பார்ப்பனன் எதிரி. நம்மில் கீழானவர், அந்த கீழானவன் யார்? நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது, அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது. அதானே உங்க கோட்பாடு. சமதர்ம சமூகம், சமத்துவம், அதானே சமூக மாற்றம், அதானே சமூக முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம். நமக்கு கீழே உள்ளவர்கள், கீழானவர்கள், கிறித்தவர், இஸ்லாமியர், இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மிடம் அது எங்க? அந்த எந்த இனம்? எந்த இனம்? நம்மில் கீழானவர்கள், நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதைவிட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா? அது யாரு? உங்கள கீழானவன் யாரு? யாருன்னு சொல்லு. அதனால அம்பேத்கர் மாதிரி இல்ல, எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே. நம்மில் கீழானவர், அதை யார்? இந்த சான்று கேட்கிற, விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை, இந்த திராவிடம் தான், இந்த பெரியாரிய கோட்பாடு தான், இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்ற கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள். இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றது எப்படி? இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னதை எப்படி எதிர்க்கிறீங்க? எப்படி எதிர்க்கிறீங்க? பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு, முகமதியருக்கு அப்படி கூட சொல்ல, துலுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கெல்லாம் சான்று கேட்கல. தமிழர் அரசு, தமிழ், தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல. தமிழர்னு பேசுறதுதான் இன துவேசம், இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி? தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி? திராவிட இனத்திற்கு எதிரினா யாரு திராவிடன்? யாரு திராவிடன்? அது எப்படி தமிழர்களாவது இங்கேயுமே ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா? தனியா இருக்கா? இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல? 3000 ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்கல்ல? அப்ப 3000 ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா? வள்ளுவன் வந்தான், கம்பன் வந்தான், கபிலன் வந்தான், இளங்கோ வந்தான், ஔவை அறிவு மூதாட்டி வந்தால், இத்தனை இலக்கியங்கள், இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது
உலகிலே ஆகச் சிறந்த வாழ்வியல் நன்னறி வகுத்து கொடுத்துருக்கான் வள்ளுவன் உலகம் புற கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அது மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி